முக்கிய செய்தியை பார்த்தோம். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் ராஜினாமா செய்த கையோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள், மதுராந்தகம் எம்எல்ஏ உட்பட 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சட்டமன்ற டெஸ்ட்லேயே எடுத்தவங்க, ஃப்ளோர் டெஸ்ட்லேயே எடுத்தவங்க இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிறாங்க. 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் 3 அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் இணைகிறார். ஸோ இது ஒரு ஒருங்கிணைந்த நகர்வு அப்படிங்கிறது புரிகிறது. அதிமுகவோட ஒரு பிரிவு ஆதரிக்குது அப்படின்னு பார்த்த நிலையில் அவங்களுக்கு இடையில் சமரசெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தகவல் வரக்கூடிய நிலையில் ஒரு புது ரூட்டில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தோடு ஐக்கியமாகறாங்க. ஸோ இந்த 3 அப்படிங்கிற எண்ணிக்கை உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதை நோக்கிய நகர்வுகளும் அதற்கான அறிகுறிகளும் இருக்கா? கேட்கலாம். ரமேஷ் நம்முடைய நேரார். ரமேஷ் ஓற்றியும். அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்த நிலையில இப்ப 3 பேருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். தமிழக அரசியல்ல ஒரு அதிரடி திருப்பமாக இந்த செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. 3 எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் 3 பேருமே தலைமைச் செயலகத்துல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சமீப தாவேகா அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்திருந்த போது 3 பேருமே தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்தவங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் ஆதரவளித்து வாக்களித்திருந்த நிலையில இந்த 3 எம்எல்ஏக்களும் அதில் அடங்குவார்கள். ஏற்கனவே திருச்சி கிழக்கு விரைவில் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழல்ல இப்போ 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்த நிலையில 3 பேருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். வரக்கூடிய நாட்கள்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் இவங்க போட்டியிடுவாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நீங்க சொல்றது போல ஒரு ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஷுவல்ஸ்லயுமே பார்க்கிறோம். ராஜினாமா செய்த 3 தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாறாங்க. ஸோ ஒரு நேச்சுரல் கொராலரியா அவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடும், இடைத்தேர்தல் வந்தா போட்டியிடக்கூடுங்கிற ஒரு இயல்பான அரசியல் புரிதல் வருகிறது.